உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடசாலை மாணவிக்கு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாடசாலை மாணவி இல்லை, பல பாடசாலை மாணவிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு ஆசிரியர்கள் மூலமாக இந்த மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிக தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தான் இந்த காணொலியில் கதைக்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் கம்பஹான்னு சொல்லப்படுற மாவட்டம். இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியர், தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக இருந்து வந்திருக்கிறார். குறிப்பாக லக்கல, பக்கமுன, நாவில என்று சொல்லப்படுற கல்வி நிலையங்கள், அந்த பகுதிகளில் இருக்கிற கல்வி நிலையங்கள் எல்லாம் ஒரு கல்வியை போதிச்சு வர ஒரு ஆசிரியர் தான் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஆடம்பர காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவிகளை ஏற்றி சென்று அவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு தகவல் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்ற விவரங்களோ அல்லது பேர்களையோ புகைப்படங்களையோ நாங்கள் எங்களுடைய காணொலியில் பயன்படுத்த முடியாது. அது சட்ட ரீதியாக தண்டனைக்குரிய குற்றம் என்றதால் அவருடைய பெயரையும் அவருடைய ஃபோட்டோக்களையும் நாங்கள் இதில் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதுக்கான காரணம் அவர் மூலமாகவே நடைபெற்றிருக்கு. என்னென்னு சொன்னால், ஜானை தன் மீது மண்ணள்ளி போடுற ஒரு செயற்பாடு மாதிரியே அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாடசாலை மாணவி, அதாவது ஒரு கல்வி கற்கிற மாணவி, அந்த கல்வி கற்கிற மாணவியினுடைய தந்தை இவரை வழியில் மறித்து இவரோட முரண்பட்டிருக்கிறார். அப்போ இவர் முரண்பட்டதாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அந்த ஒரு தந்தையால் குறித்த ஆசிரியர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவர் அடிச்சிருக்கிறார். ஸோ அடித்ததுக்கு நாங்கள் இந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னு சொன்னால், காவல் நிலையத்தில் போய் தனக்கு இப்படி ஒருவர் யாருன்னு தெரியாத ஒரு நபர் எனக்கு இப்படி அடிச்சிட்டார், இவர் அடித்ததுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியாது, ஆகவே இவருக்கு மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால், ஒரு முறைப்பாடு பதிவேற்றியிருக்கிறார் குறித்த ஆசிரியர். ஸோ இந்த அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த ஆசிரியர் மீது தாக்கிய அந்த நபரை காவல் நிலையத்தில் அழைச்சி விசாரணைகள் மேற்கொண்ட அடிப்படையில் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. தன்னுடைய பிரச்சனைகளை அவர் சொல்லியிருக்கார் காவல் நிலையத்தில். அதன் அடிப்படையில் அந்த தந்தை பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த அடித்த நபர் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஆசிரியரிடம் கல்வி கற்கிற ஒரு மாணவி, தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் கல்வி கற்கிற ஒரு மாணவியினுடைய தந்தை தான் அந்த ஆசிரியரை தாக்கியிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் அந்த தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் குறித்த தந்தையினுடைய மகள் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு அவரிடமிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்குமூலம் பெறப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாணவி பார்த்திங்கன்னு சொன்னால், சில திடுக்கிற வாக்குமூலங்களை காவல்துறைக்கு வழங்கியதாக சொல்லப்படுது. இதால் காவல்துறை அந்த தகவல்களை முழுமையாக பார்க்குறார்கள். அந்த மாணவியினுடைய வாக்குமூலத்தை பார்க்குறார்கள். ஒரு தந்தை ஒரு ஆசிரியருக்கு அடித்ததுக்கும் இந்த மாணவி தர வாக்குமூலத்துக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இந்த மாணவி தந்தை சும்மா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அடிக்கலை, இந்த மாணவியோட பிரச்சனைப்பட்டதால் தான் தந்தைக்கு அடி விழுந்திருக்குன்ற மாதிரி காவல்துறை அந்த விஷயத்தை பொருத்தி பார்க்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் குறித்த மாணவியினுடைய தொலைபேசியை வேண்டுறாங்க. உங்களோட தொலைபேசியை தாங்க, நாங்கள் அதை பரிசோதிக்கணும், ஆசிரியரோட உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஃபோன் அந்த மாணவியிடமிருந்து வாங்கப்படுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், தாக்குதலுக்குள்ளான ஆசிரியர், அந்த ஆசிரியர்கிட்ட அவருடைய தொலைபேசியையும் பெற்றுக்கொள்கிறார்கள் காவல்துறையினர். அதுக்கு பிறகு அந்த 2 தொலைபேசியையும் முறைப்படி ஆய்வுக்கு உட்படுத்துறதில் காவல்துறைக்கு ஒரு திருக்கிற சம்பவம் ஒன்று அவர்களுக்கு தெரியுது. என்னடான்னு பார்த்தா, அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த குறித்த மாணவி இருக்கிறார், இந்த குறித்த மாணவியினுடைய தொலைபேசியிலிருந்து குறித்த ஆசிரியருக்கு முறையற்ற புகைப்படங்கள் கடத்தப்பட்டிருக்கு. அதை கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாணவியினுடைய தொலைபேசியிலிருந்து அந்த மாணவியினுடைய புகைப்படங்கள், முறையற்ற புகைப்படங்கள் இந்த ஆசிரியருடைய தொலைபேசிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய அளவில் காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அப்போ உடனடியாக பார்த்திங்கன்னு சொன்னால், காவல்துறை அதுக்கு பிறகு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறைக்கு இன்னும் சந்தேகங்கள் ஏற்படுது. அதாவது இந்த மாணவியோடு தான் பிரச்சனையா, இல்லாட்டிக்கு இன்னும் பல மாணவிகளோட பிரச்சனையான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் கொண்டு வருது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால், காவல்துறை தங்களுடைய ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறார்கள். அதாவது தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு சிறுமியினுடைய பிரச்சனை, அதாவது கல்வி கற்கிற ஒரு பெண்ணினுடைய, ஒரு மாணவியினுடைய பிரச்சனை. அப்போ உடனடியாக சிறுவர்கள் சம்பந்தமான பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில் உடனடியாக சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அந்த விடயத்தில் தலையிட்டு அது சம்பந்தமான நியாயமான தகவல்களை பெற்றுக் கொடுப்பதில் முனைப்பாக செயற்படுவார்கள். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும்
மாணவிகள் சிறுவர்கள் சம்பந்தமான விஷயம் என்று சொன்னால் உடனடியாக வந்து இந்த சிறுவர்கள் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு வந்து அந்த காவல்துறை அமைப்பு வந்து உடனடியாக வந்து தங்களுடைய செயல்பாட்டை ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் இப்போ தற்பொழுது சிறுவர் மற்றும் பெண்கள் அமைப்பும் வந்து தங்களுடைய விசாரணை பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. மேலதிகமாக வந்து இவர் சம்பந்தமான சில தகவல்கள் எப்படி வெளியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கல்வி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரபலமான கல்வி நிலையங்களில் வந்து பிரபலமான ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி நிலையங்களில் வந்து சில பிள்ளைகள் இருப்பினும், பிள்ளைகள்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் இருப்பினும் ஆண் பிள்ளைகள் இருப்பினும் அவர்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆண் பிள்ளைக்கும் இந்த பெண் பிள்ளைக்கும் இடையில் வந்து காதல் உணர்வுகளை வந்து தூண்டி விடுற ஒரு நபராக இருக்குது. அதாவது காதல் செயற்பாடு இவருக்கு ஒரு வேளை இந்த பிள்ளைக்கு வந்து இந்த பெடியன் மேலே வந்து ஒரு காதல் ஒன்று இருக்குது என்று சொல்லி இவருக்கு லைட்டாக விளங்க வலிக்குது. வேறொரு மாணவர்கள் மூலமாக வந்து தெரிய வந்துட்டுன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறேன்னு கேட்டால் 2 பேருக்கு இடையில் வந்து காதல் தன்மையை வளர்த்து விடுற மாதிரி செயற்பாடுகளை வந்து ஈடுபடுற ஒரு ஆசிரியராக வந்து இவர் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து இவர் ஒரு சொகுசு கார் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சொகுசு காரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நக்கிள்ஸ் என்ற பகுதி, அது மட்டும் இல்லாமல் மலை உச்சிகள்னு சொல்லப்படுற மலை உச்சிகளில் போயிருந்து நாங்கள் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு குளிர்மையாகவும் இயற்கையை அனுபவிக்கிற ஒரு இடமாகவும் வந்து இருக்கும். அது வந்து எங்களுடைய மனநிலைகள் நாங்கள் என்ன ஸ்ட்ரெஸ் என்ன மன அழுத்தங்கள் இருந்தாலும் அப்படியான இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்வுகளை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில மாணவிகளை தன்னுடைய சொகுசு காரில் கொண்டு போய் வச்சு அங்கே இப்படியான சில வேண்டாத செயற்பாடுகளை ஈடுபடுறதுன்ற மாதிரி வந்து தகவல்கள் வந்து கிடைச்சதாக வந்து சொல்லப்படுது. நம்பத்தகுந்த தகவலில் இப்படி நடந்திருக்கின்ற மாதிரி வந்து தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து தான் இந்த பாடசாலை அதாவது இந்த கல்வி நிலைய ஆசிரியர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். இது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காவல்துறை வந்து தற்பொழுது அந்த மாணவியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்புள்ளையில் இருக்கிற ஆதார வைத்தியசாலையில் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆசிரியர்கள் மூலமாக வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஏதாவது வன்புணர்வு செயற்பாடுகள் நடைபெற்றிருக்குதான்றதை வந்து மருத்துவ ரீதியாக வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து தற்பொழுது வந்து அந்த வைத்தியசாலையில் வந்து தந்த குறித்த மாணவி வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரியப்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக வந்து சட்ட ரீதியான விஷயங்களை வந்து பார்க்க குறித்த ஆசிரியர் குறித்த மாணவி இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரியும் குறித்த விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வந்து ஏற்கனவே லைட்டாக தெரிஞ்சுது. என்னென்னு சொன்னால் குறித்த மாணவியினுடைய தொலைபேசியிலிருந்து குறித்த ஆசிரியருக்கு முறையற்ற புகைப்படங்கள் பகிரப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நீதிமன்றத்தில் வந்து இது உறுதிப்படுத்தப்படைக்க வந்து அவர் செஞ்சது உண்மையான குற்றம் என்றது நிரூபிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. என்னென்னு சொன்னால் ஒரு மாணவியுடைய தொலைபேசியிலிருந்து ஆசிரியருக்கு வந்து முறையற்ற புகைப்படங்கள் அனுப்பப்படுவது வந்து ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு. இருந்தாலும் இவர் இந்த மாணவியோடைய இன்னும் மேலதிக மாணவிகளுடைய பிரச்சனை இருக்கிற தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 விதமான தண்டனைகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து சிறுவர்கள் அப்படியான பெண்களுக்கு வந்து சிறுமிகளுக்கு வந்து அநீதிகள் இழைக்கப்பட்டால் வன்புணர்வுகள் இழைக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து தண்டனைகள் வழங்கப்படும். இலங்கை என்று இல்லாமல் உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு சிறுமியோ அல்லது யாரையோ வந்து அவர்களுடைய விருப்பமோ இல்லாமல் சிறுமிகள் ரீதியில் வந்து அவர்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் செயற்பட்டாலே இது சட்ட ரீதியாக குற்றம். சில விஷயங்கள் நாங்கள் சொல்லணும் என்ன சொன்னால் பார்வையாளர்களுக்கு வந்து சில தகவல்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்கும். அதால் சொல்கிறோம் சிறுமி அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ என்னோ அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க செயற்பட்டாலும் அது சட்ட ரீதியாக குற்றமாகவே கருதப்படும். என்ன சொன்னால் ஒரு வயது குறைந்த ஒரு பிள்ளை ஒன்று வந்து இப்போ 15 வயது பிள்ளை ஒன்று வந்து 25 வயசுக்கார நபர் வந்து திருமணம் செய்கிறார்கள் சொன்னால் அது வந்து அந்த பிள்ளை விரும்பி அவரோட திருமணம் செஞ்சிருந்தாலும் அது சட்ட ரீதியாக குற்றமாகத்தான் கருத்தில் கொள்ளப்படும். ஏன்னு சொன்னால் 15 வயது 14 வயது பிள்ளைகள் வந்து அது பூரண வயதிலேயே தாண்டாத பிள்ளைகள் என்ற அர்த்தம். அப்போ அப்படித்தான் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இந்த ஆசிரியருடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இவருக்கு 3 விதமான தண்டனைகள் வந்து வழங்கப்பட இருக்குது. அது வந்து ஒன்று ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் குறித்த மாணவிகளுக்கு வந்து நஷ்ட ஈடு வழங்கப்படும். இவர் ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியராக இருந்தேன்னு சொன்னால் அவருடைய நிரந்தரமான பணி நீக்கம் இடம்பெறும் என்று சொல்லி குறிப்பிட்ட சில தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது. இப்போ இலங்கை மத்தியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும் பேசு பொருளாகி கொண்டிருக்கிற விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த ஒரு விஷயம் தான் இப்போ டாபிக்காக போய் கொண்டிருக்குது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு பயனுள்ளதாக வந்து அமையும். பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இது சம்பந்தமான விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை நினைஞ்சு கொள்ளுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.